அவுள் பொட்டுக்கல்லை வச்சு நான் ஒரு லட்டு செய்ய போகிறேன். 1 கப் அளவுக்கு அவுள் எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கல் எடுத்திருக்கேன். நாட்டு சர்க்கரை 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கிறேன். இப்போ வாணலி சூடானதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற அவுளை போடணும். நான் கெட்டி அவுள் பயன்படுத்தியிருக்கிறேன். சன் அவுள் போட்டால் சீக்கிரம் எடுத்துடணும். இது கொஞ்சம் நல்லா வறுபடணும். கொஞ்சம் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சுருக்கிற பொட்டுக்கல்லையை போடணும். அவுள் வறுபட்டுருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பொட்டுக்கல்லையை போட்டு கிளறிடுங்க. அந்த சூட்டிலேயே பொட்டுக்கல்லையும் வதங்கிடும். இப்போ மிக்ஸி ஜாரில் அவுளையும் பொட்டுக்கல்லையும் போட்டு நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ நைஸாக அரைச்சிருக்கிறதுல கொஞ்சமாக ஏலக்காய் தூள் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் போட்டுட்டு இந்த சர்க்கரை, நான் நாட்டு சர்க்கரை தான் பயன்படுத்தியிருக்கிறேன், அதை போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ மிக்சியில் நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை ஒரு பவுலில் மாற்றி இப்போ எல்லாத்தையும் கலந்துட்டு நெய் சூடு பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் ஊற்றி பிணையலாம். இப்போ நல்லா பிசைச்சாச்சு. இது நம்ம உருண்டை பண்ணி வேறு ஒரு பவுலில் வச்சிடலாம். சுவையான அவுள் பொட்டுக்கல்லை லட்டு ரெடி பண்ணிட்டேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நாட்டு சர்க்கரை போட்டு இது பண்ணனால ரொம்ப நல்லாயிருக்கு. இது நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.